Hi, hello guys. Welcome back to Art and Icon Sports Channel. India vs South Africa first ODI match நடந்தது. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி நாங்க பவுலிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே இந்திய அணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா அவங்க ரெண்டு பேரும் தான் பேட்டிங் ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சாங்க இந்திய அணிக்கு. ஸ்டார்டிங்ல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சூப்பரா ப்ளே பண்ணாப்ல, அக்ரெசிவா ப்ளே பண்ணியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாப்ல. அப்புறம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கடைசி வரை நின்ட்டாங்க. உங்களால இந்திய அணி வின் பண்ணது இந்த மேட்ச. பயங்கரமா விளையாண்டாங்க. முக்கியமா ரோஹித் சர்மா முக்கியமான நேரத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணி விளையாண்டாப்ல. அது மட்டும் இல்லாம விராட் கோலி வந்ததுல இருந்து அட்டாக் பண்ணி பயங்கரமா விளையாண்டு இருந்தாப்ல. விராட் கோலி பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல. செஞ்சுரிலாம் அடிச்சு கலக்கிருந்தாப்ல. அதுக்கப்புறம் 135 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அப்புறம் ருத்ராஜ் கூட நான் நினைச்சு செஞ்சுரிலாம் அடிச்சிருவாப்ல நினைச்சு எவால்ட் பிரவேஸ் ஒரு பிளண்டிங் கேட்ச் பிடிச்சாப்ல. பயங்கரமா தாவி பிடிச்சாப்ல. ருத்ராஜ் கூட 8 ரன்ல அவுட் ஆக. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வர. வாஷிங்டன் சுந்தர் 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் வந்தாப்புல. கேஎல் ராகுல் பயங்கரமா விளையாண்டாப்லன்னு சொல்லலாம். பொறுமையா எடுத்துட்டு போனாப்புல. கடைசி வரை நின்றாப்லன்னு சொல்லலாம் கேஎல் ராகுல். அப்புறம் விராட் கோலி 135 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்தாப்புல. ரவீந்திர ஜடேஜாவும் கடைசி வரை நின்று கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கடைசியா இந்திய அணி 349 ரன் அடிச்சாங்க. 350 ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வென்னுகின்ற நிலையில சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆன குயின்டன் டிகாக் அண்ட் ரியன் ரிகல்டன் உங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. உங்க ரெண்டு பேரும் பயங்கரமா விளையாடுவாங்கன்னு நினைச்சாங்க. கடைசியில உங்க ரெண்டு பேருமே டக் அவுட்ல தூக்கிட்டாப்ல. ஹர்ஷித் ராணா சூப்பரா பவுலிங் போட்டாப்ல. ஹர்ஷித் ராணா நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் சேம் பவுலிங் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்ல ஹர்ஷித் ராணா. ஏடன் மார்க்ரமும் 7 ரன்னுக்கு அவுட் ஆக 11க்கு 3 இருந்தாங்க. அவளாண்டா முடிஞ்சு வச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா தோக்க போறான்னு இருக்கும்போது சரியான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பிரெட்ஸ்கி அண்ட் டிசோசி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. முக்கியமா பிரெட்ஸ்கி சூப்பரா பிளே பண்ணியிருந்தாப்ல நண்பா. கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல. 72 ரன் அடிச்சிருந்தாப்ல. அதுக்கப்புறம் டெவால்ட் பிரேவிஸ் வந்தாப்புல. டிசோசி அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் டெவால்ட் பிரேவிஸ் வந்தாப்புல. 37 ரன் அடிச்சாப்புல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. நோஸ் லுக் ஷாட்லாம் அடிச்சு பயங்கரமா விளையாண்டிருந்தாப்புல. 3 சிக்ஸ் அடிச்சிருந்தாப்புல. 132 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் டெவால்ட் பிரேவிஸ் அவுட் ஆக ருத்ராஜ் கேக்கோட கேட்ச் பிடிச்சது. ரிவெஞ்ச் எடுத்துட்டாப்ல ருத்ராஜ் கேக்கோட கேட்ச்ல. அதுக்கப்புறம் சான்சன் வந்தாப்புல. சான்சன் அண்ட் பிரெஸ்கி இவங்க ரெண்டு சூப்பரா பிளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். 97 பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கடைசி வரை நின்றாங்க. ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சு இந்திய அணிக்கு குல்தீப் யாதவ் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாப்புல. முக்கியமான விக்கெட் எடுத்தாப்புல. பிரெட்ஸ்கி அண்ட் சான்சன் இவங்க 2 பேரும் விக்கெட் எடுத்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா வின் பெர்சன்டேஜ் கம்மியாகிட்டு இருந்தது. அப்படியும் போராடினாங்க. கடைசி கார்பன் போஸ் அண்ட் சுப்ராயன் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை க்ளோஸ் ஆயிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ராயன் அவுட் ஆக கார்பன் போஸ் அண்ட் ஆண்ட்ரே பார்க்கர் உங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க கடைசி வரையும். கடைசியில இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பட் கார்பன் போஸ் சூப்பரா பிளே பண்ணியிருந்தாப்ல நண்பா. மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் கிடைச்சிட்டாப்ல. பயங்கரமா ஆடிக்கிறாப்ல. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தா நான் போற வீடியோகள் வந்துட்டே இருக்கும். நீங்களே பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படி நம்ம சேனலுக்கு ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். உங்களால முடிஞ்ச நம்ம சேனல் சூப்பர் டான்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ண நண்பா. நானும் ஒரு டீல சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் அதை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.